தைப்பூசம் 2025 முன்னிட்டு பிப்ரவரி 9, 10 2 நாட்கள் பிரம்ம முகூர்த்த வேளையில் நடக்க இருக்கிற இந்த வகுப்புல கலந்து கொள்ள ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். இந்த மலர்களை நாம எந்த ஒரு இறைவனுக்கு அர்ச்சனை செய்தாலும், நீங்க சிவபெருமானுக்கு செய்தாலும் சரி, பார்வதி தேவிக்கு செஞ்சாலும் சரி, விநாயகருக்கு செஞ்சாலும் சரி, உங்களுடைய அர்ச்சனை பலன் கிடைக்கணும்னா அந்த மலரை சந்தன குழம்பில் தொட்டு இறைவனுக்கு அர்ச்சனை பண்ணா அந்த பிரார்த்தனை. சந்தனம் என்பது என்ன? குரு காரகத்துவம். அப்போ சந்திரனையும் சுக்கிரனையும் குரு பார்த்தால் அது பரிகார வெற்றி. எனக்கு பணம் கொடுத்த இடத்துல இருந்து திரும்ப வரல அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்க தெரியுமா? பணம் நிறைய இடத்துல லாக் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க தெரியுமா? தலைவாசல் பூஜை பண்ணும் பொழுது இந்த மாதிரி சந்தன குழம்பில் தொட்டு அந்த மலர்களை தலைவாசலை மகாலட்சுமியாகவே பாவித்து அர்ச்சித்தால் இயற்கையான முறையில் நாமே சந்தனம் அரைக்க வேண்டும். குறிப்பு, சந்தனம் அரைப்பதை பெண்கள் செய்வதை விட ஆண்கள் செய்ய வேண்டும். சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல இறையடியார்களுக்கு வணக்கம். மகாலட்சுமி ஈர்ப்பு விதியை பற்றி நம்ம குருஜி ஒவ்வொரு பதிவுகள்லையும் நமக்கு வலியுறுத்திட்டே வராரு. அது சம்மந்தப்பட்ட ஒரு பதிவு தான் குருஜிக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயை நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. குருஜி, நீங்க எல்லா இடத்துலையுமே மகாலட்சுமியை மையப்படுத்தி தான் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே இருக்கும். பெண்கள் அப்படின்னா பெண்களுக்கு மலர்கள் பிடிக்கும். மகாலட்சுமி நம்ம எல்லாருக்குமே எல்லா பொருட்களையும் கொடுத்து நம்மளை ஆசீர்வாதம் பண்றவங்க. அவங்களுக்குன்னு பிடிச்ச மலர்கள் ஏதாவது இருக்கா? இது ரொம்ப நாள் எனக்குள்ளேயே இருந்த சந்தேகம். நிறைய பேருக்கு இது தோணிருக்கும். அதை பற்றி ஒரு பதிவு. அதாவதுமா, நம்ம மகாலட்சுமியினுடைய வழிபாடுகளை பற்றி நிறைய சொல்லி இருக்கிறோம். அதில் குறிப்பாக அந்த தலைவாசல் பூஜை, இரவு 8 to 9 மணிக்குள் நடக்க இருக்கக்கூடிய சுக்கிரஹோரை பூஜை, இதை எல்லாமே செய்து நிறைய நபர்கள் பயனடைந்து அதை நன்றி காணிக்கையாக நிறைய நமக்கு செலுத்தி இருக்கிறார்கள். இதுல இன்றைக்கு ஒரு மேம்பட்ட வழிபாட்டை நான் மக்களிடத்துல என்ன பண்ண போறேன் அப்படின்னா கொடுக்கலான்னு இருக்கிறேன். இப்போ நிறைய நபர்களுக்கு தன்னுடைய பிரார்த்தனை முழு வெற்றியை அடையணும்ன்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும். அந்த சங்கல்பத்தை செஞ்ச உடனே நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்ற ஒரு தெளிவு அவங்களுக்கு இருந்துடுச்சுன்னா அதை விட வேற என்ன இருக்க முடியும்? இந்த சங்கல்பத்தை முழுமையாக தெளிவடைய வைக்கக்கூடிய ஒரு வழிபாட்டை தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போகிறோம். அதை தாண்டி இந்த சங்கல்பத்திற்கு வெற்றி தரக்கூடிய சில மலர்களை பற்றி, அதிலும் குறிப்பாக மகாலட்சுமிக்கு பிடித்த மலர்கள் என்னென்ன என்பதை பற்றின ஒரு சில குறிப்புகள். முதல்ல மகாலட்சுமிக்கு பிடித்த மலர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே மல்லிகை பூ. அதற்கு பிறகு ஜாதி மல்லி அப்படின்னு தனியா இருக்கும். அந்த ஜாதி மல்லியில பாத்தீங்கன்னா அதனுடைய நிறத்தில் அந்த மல்லியோடு ஒரு ரோஜா நிறம், அந்த சிவப்பு நிறமும் கலந்து இருக்கிறது மாதிரியே இருக்கும். அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வலது பக்கம் திரும்பி இருக்கக்கூடிய நந்தியாவட்டை, அதாவது நந்தியாவட்டை பூன்னு ஒண்ணு இருக்கிறது இல்லையா, அது இடது பக்கம் தான் மேக்சிமம் என்ன பண்ணிருக்கும்னா திரும்பி இருக்கும். ஆனா வலது பக்கம் திரும்பி இருக்கக்கூடிய இந்த பூ பாத்தீங்கன்னா ரொம்ப அரிதான ஒரு மலர். ஆகையினால் இது கிடைப்பது ரொம்ப அரிது. அப்படி கிடைச்சிருச்சுன்னா அது மகாலட்சுமிக்கு பூஜைக்கு ரொம்ப நல்லது. ஆனா இடது பக்கம் திரும்பி இருக்கக்கூடிய நந்தியாவட்டை பூவை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா வைக்க கூடாது. அடுத்து பாத்தீங்கன்னா அல்லி மலர் நமக்கு நிறைய குளக்கரையில ஒரு காலகட்டத்துல இருந்தது. இப்போ வெள்ளை கலர்ல பூத்திருக்கும். அதே போல ரோஜா நிறத்திலும் பூத்திருக்கும். அந்த அல்லி மலர் மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்தது. மந்தாரை மலர், இது ரொம்ப சிறப்பான மலர் மகாலட்சுமி வழிபாட்டிற்கு. அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா தாழம்பூ, அதற்கு அப்புறம் செண்பகம். அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மரிக்கொழுந்து, இந்த மரிக்கொழுந்து, மாம்பூ, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மகாலட்சுமிக்கு ரொம்பவும் பிடித்த மலர்கள். இப்போ நம்ம இறைவனை என்ன பண்ணுவோம்னா இறைவனுடைய ஒவ்வொரு நாமங்கள் சொல்லி என்ன பண்ணுவோம்னா அர்ச்சித்து வழிபடுவோம். அந்த அர்ச்சனைக்கு தான் இந்த மலர்கள் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா பயன்படுத்தப்படுகிறது. இந்த மலர்களை நாம எந்த ஒரு இறைவனுக்கு அர்ச்சனை செய்தாலும், நீங்க சிவபெருமானுக்கு செய்தாலும் சரி, அதே பார்வதி தேவிக்கு செஞ்சாலும் சரி, விநாயகருக்கு செஞ்சாலும் சரி, உங்களுடைய அர்ச்சனை பலன் கிடைக்கணும்னா
அந்த மலரை சந்தன குழம்பில் தொட்டு இறைவனுக்கு அர்ச்சனை பண்ணா அந்த பிரார்த்தனை முழு வெற்றி. அப்போ மலர் என்பது எதை குறிக்கும்னா சந்திர சுக்கிர சேர்க்கையை குறிக்கும். ஏன்னா சந்திரன் அப்படின்னா அதோடைய வேலிடிட்டி ஒரு நாள் தான், அது உடனே என்ன பண்ணிடும்னா வாடிடும். அதுல இருக்கக்கூடிய மனம் எதை குறிக்கும்னா சுக்கிரனை குறிக்கும். இப்போ சந்தன குழம்பு எதை குறிக்கும்னா குருவை குறிக்கும். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த எல்லா இறை வழிபாட்டிலும், அதுல குறிப்பா விக்னேஸ்வர பூஜையில் இறுதியாக இறைவனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மலர்ல சந்தன குழம்பை தொட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சமர்ப்பிக்கிறத நம்ம கண் கூட பார்த்திருக்கோம். இது எப்ப சமர்ப்பிப்பாங்கன்னா அந்த சங்கல்பங்கள் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு முடிக்கும் பொழுது இறுதியாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிரார்த்தனை நிறைவேறணும்னு சொல்லிட்டு வைப்பார்கள். இதே போன்று நாம ஒவ்வொரு அர்ச்சனை போதும் சந்தன குழம்பில் தொட்டு மலர்களை இறைவனுக்கு அர்ச்சித்தாலோ, குறிப்பாக மகாலட்சுமிக்கு இவ்வாறு அர்ச்சனை செய்தால் மிகப்பெரிய மாற்றம் உண்டு. அப்போ ரோஜாப்பூ இருக்கு இல்லையா, பன்னீர் ரோஜா இருக்கு, தாமரை மலர் இருக்கு, மறிக்கொழுந்து இருக்கு, வில்வம் இருக்கிறது, மாம்பூ இருக்கிறது, செண்பகப்பூ இருக்கிறது, தாழம்பூ இருக்கிறது. இதுல எந்த ஒரு மலர் கிடைத்தாலும், மல்லிகைப்பூ ஜாதி மல்லியில ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா சந்தனம் தயாரிக்கக்கூடிய முறைகள் பற்றிலாம் நான் நிறைய மக்களுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா எடுத்து சொல்லியிருக்கேன். இந்த சந்தனம் தயாரிக்கக்கூடிய முறை சந்தனக்கட்டையை பன்னீரோடு இழைத்து பச்சை கற்பூரம், ஏலக்காய், ஜாதிக்காய் எல்லாம் இணைத்து ஒரு கிண்ணத்துல நம்ம வச்சுக்கணும். அதோடு இப்ப மகாலட்சுமியே எழுகன்னா அந்த மலரை அந்த சந்தனத்தில் தொட்டு சமர்ப்பிக்கும் பொழுது மலர் என்ன சந்திர சுக்கிர சேர்க்கை. சந்தனம் என்பது என்ன குரு காரகத்துவம். அப்போ சந்திரனையும் சுக்கிரனையும் குரு பார்த்தால் அது பரிகார வெற்றி. எந்த ஒரு தெய்வத்திற்கு பரிகாரம் செய்கிறோமோ, எந்த ஒரு செயலுக்கு பரிகாரம் எந்த ஒரு கிரகத்துக்கு செய்யறோமோ அந்த கிரகத்தை குரு பார்த்திருந்து நம்ம பரிகாரம் செஞ்சா அந்த கிரகத்துக்கு உடனடியாகவே வெற்றி. குரு பார்க்காத கிரகம் எப்படி பரிகாரம் செஞ்சாலும் அதுல தோல்வி. ஆனாலும் நம்ம செயல்படுத்தியாகணும் இல்லையா? அப்போ குரு காரகத்துவம் உள்ள பொருளை பூமியில இருக்கிறத சேகரித்து அதோடு தொடர்பு படுத்தப்பட்டு இந்த மலர்களை சமர்ப்பித்தோம் என்றால் நமக்கு முழுமையான நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறும் என்பது யதார்த்தமான ஒரு உண்மை. அதுல இந்த செண்பகம், தாமரைப்பூ, அதற்கு அடுத்தபடியா பன்னீர் ரோஜா இருக்கு பாத்தீங்களா, இது அட்டகாசமான பலனை கொடுக்குமா. நிறைய பேருக்கு எனக்கு பணம் கொடுத்த இடத்துல இருந்து திரும்ப வரல அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்க தெரியுமா. பணம் நிறைய இடத்துல லாக் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க தெரியுமா. தலைவாசல் பூஜை பண்ணும் பொழுது இந்த மாதிரி சந்தன குழம்பில் தொட்டு அந்த மலர்களை தலைவாசலை மகாலட்சுமியாகவே பாவித்து அர்ச்சித்தால் உறுதியான வெற்றி. அதே போல இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் வெள்ளிக்கிழமையில செய்யக்கூடிய சுக்கிரஹோரை வழிபாட்டிலும் இந்த மலரை பயன்படுத்தினால் 100% வெற்றி. ஆனா ஒரு கண்டிஷன் என்னன்னா ஆர்டிபிஷியலான சந்தன வில்லைகள் பயன்படுத்த கூடாது. அதனால ரவுண்டா கிடைக்கும் வில்லைகளை என்ன பண்ணக்கூடாதுன்னா பயன்படுத்தக்கூடாது. இயற்கையான முறையில் நாமே சந்தனம் அரைக்க வேண்டும். குறிப்பு, சந்தனம் அரைப்பதை பெண்கள் செய்வதை விட ஆண்கள் செய்ய வேண்டும் உண்டு. ஏன்னா அந்த ஆண்கள் சந்தனம் அரைக்கின்ற பொழுது அவர்களுக்கு செவ்வாய் முழுமையாக நீச்சத்தன்மையில் இருந்து குருத்தன்மை வலுவடையும் பிரார்த்தனை காலகட்டத்தில். அதனால முடிந்தவரை இந்த சந்தன குழம்பை வீட்டு தலைவனிடத்தில் கொடுத்து அரைக்க சொல்வது சிறப்பு அப்படின்றத இந்த இடத்துல உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிறேன். சோ இதற்கு முன்னாலேயே நம்ம மகாலட்சுமிக்கு எப்படி தாம்பூலம் தரித்து பூஜை செய்யணுன்றதெல்லாம் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். சோ பிரார்த்தனை வெற்றி பெறணும்னா சந்தன குழம்பில் மலர்களை நனைத்து இறைவனுடைய மந்திரங்களை தாம்பூலம் தரித்து வாயை நல்லா நறுமணமாக்கி பின் அர்ச்சித்து பாருங்கள். அந்த சங்கல்பம் எவ்வளவு காலகட்டத்தில் வெற்றி அடைகிறதுன்றத கண் கூட பார்ப்பீங்க. அருமை குருஜி. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி எல்லாரும் இந்த மகாலட்சுமி ஈர்ப்பு விதிகளை ஃபாலோ பண்றாங்க. அதுலயும் சிறு சிறு தவறுகள், இதை நம்ம எப்படி பண்றது, அதை எப்படி ஆக்டிவேட் பண்றது. நீங்க சொன்ன மலர்கள் எல்லாமே வாசனை மலர்கள். ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு வாசனை மலர் இருந்தாலே அந்த வீடு ஃபுல்லா மனமாக இருக்கும். இத்தனை மலர்கள் இருக்கும்போது மகாலட்சுமியோட அத்தனை ஸ்ரீதேவி இருமார்களும் வீட்டை தேடி வந்துருவாங்க. இதுல எந்த டவுட்டுமே இல்லை. இதுல அந்த வீட்டினுடைய தலைவனையும் நீங்க இன்வால்வ் பண்ணிருக்கீங்க. குடும்ப சமேதரா பண்ணும்போது அதற்கான வெற்றி அப்படின்னு சொல்லி குறிப்பா என்ன சொல்லணும்னா மனச்சோர்வு அதிகம் உள்ளவர்கள் இந்த வழிபாட்டை எடுக்கலாம்.
காதல் தோல்வி இருக்கும், சொத்துக்கள் இழப்புகள் இருக்கும், உறவினர்கள் பிரச்சனை இருக்கும், வேலையை விட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனா இம்மிடியட்டா ஒரு பூஸ்டரா நான் வந்து இம்மிடியட்டா அது மாறணும் அப்படின்னு நினைச்சா இந்த மலரை சந்தன குழம்பில் நினைத்து நீ இறைவனுக்கு அர்ச்சனை பண்ணி பாருங்க. இம்மிடியட்டா அதுல இருந்து மாறுறத கண் கூட பாப்பீங்க. வித்தின் 1 வீக். இது தினம் பண்ணலாமா இல்ல வெள்ளிக்கிழமைகள்ல தான் பண்ணணும். வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமைகள்ல பண்றது ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது. இந்த 2 நாட்கள் இதை ஃபாலோ பண்ணாலே வந்து உங்களுக்கான மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். அருமை குருஜி. ஏன்னா ஒவ்வொரு பதிவுமே வந்து வைர பதிவுகள் பார்க்குறவங்களுக்கு அடுத்து என்ன குருஜி சொல்ல போறாரு, நாளைக்கு என்ன பதிவு வரும் அப்படிங்கிற ஒரு காத்திருப்பு இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு பதிவுகள் உங்க வீட்டை தேடி வரணும், உங்களுடைய அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பாருங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி மகாலட்சுமி ஈர்ப்பு விதி சம்பந்தமா என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கேட்கறது மூலமா குருஜி கிட்ட அந்த பதிவு கொண்டு சேர்க்கப்படும். அதற்கும் தனியான பதிவுகள், நேர்கள் என்னெல்லாம் கமெண்ட்ஸ் கேட்குறீங்களோ அதற்காக ஒரு நாள் ஒதுக்கப்பட்டு குருஜி கிட்ட அப்பவே தீர்வு கிடைக்கும். அதனால மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. அருமையான அழகான பதிவிற்கு நன்றி குருஜி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா.